முக்கியமான விஷயம் இந்த படத்தோடைய ஹீரோ காங்கு தான். இந்த படம் காங்க பத்தினது தான். இந்த படத்தில் காங்குக்கு தான் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நோக்கி போகிறது காங்கு தான். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதும் காங்கு தான். வில்லனை கொல்றதும் காங்கு தான். அண்ட் ஸோ ஓவராலாக அந்த படமே காங்குக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ காட்ஜிலாவை அப்போ எதுக்குங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம தனி வீடியோ போடுவோம். ஓவராலாக காங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். விசில் அடித்து ஒரு மாதிரி நம்ம தமிழ் சினிமா ஹீரோஸை பார்க்குற மாதிரி தான் அந்த ஒரு காங்கோடைய கேரக்டர் டெப்த்தாக எழுதியிருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரோ போன வீடியோவில் ஏதோ படம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது இந்த படத்தில். லைக் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மார்னிக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தால் பிடிக்கலனாலும் கொடுங்க பரவாயில்ல. ஸோ அது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த காட்ஜிலாவை தான் கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிவிட்டேன்னு ஒரு காட்ஜிலா ஃபேனாக. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நான் வேறு சந்திக்கிறேன்.